அனுமதி பெற்று அவர்கள் எந்தெந்த கருத்துக்களை தேர்தல் அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்று கருதுகிறார்களோ அது தேர்தல் அறிக்கையாக விரைவிலே வெளியிடும். நிச்சயமா தேர்தலுக்கு முன்னால அது வெளியிடப்படும். இல்லைங்க, உங்களுடைய கருத்துக்களை இதுக்காக உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டல்ல tnmanifesto.ai அப்படிங்கிற போர்ட்டலில் தெரிவிக்கலாம். எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது உங்கள் குரல் பதிவாகவோ உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தால் அதையும் நாங்கள் தேர்தல் அறிக்கையிலே இணைத்துக் கொள்வோம். காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் நீங்க சந்திச்சு கூட்டணி தொடர்பாக பேசுறதா சொல்றாங்க. என்ன நிலையில இருக்கு மேடம் இப்போ கூட்டணி? பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்னும் குழுவில் இருக்கக்கூடியவர்கள் தான் சீட் அலோகேஷனோ மற்ற விஷயங்களையோ அவர்கள் தான் பேசுவார்கள். இதுவரைக்கும் எதுவும் பேசப்படவில்லை. அதனால நான் அதை பத்தி கருத்து சொல்ல முடியாது. இல்லைங்க, எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரியலங்க. அது இல்லைங்க, நேற்று 8 எம்பிக்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த சு வெங்கடேசன் அவர்கள் உட்பட மாணிக் தாக்கூர் அவர்கள் உட்பட 8 எம்பிக்கள் நேற்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எல்ஓபி பேச எழக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் அது தடுக்கப்பட்டு அவருடைய உரையை அங்கே பதிவு செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்ததால் தான் அத்தனை பேரும் ஒரு அமளியில் ஈடுபட வேண்டிய ஒரு சூழல் உருவாகியது. கூட்டணியில மேலும் பல கட்சிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா மேடம்? சொல்றாங்க. அது முதலமைச்சர் யாராவது புதிதாக வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அறிவிப்பார்கள். திமுக தேர்தல் அறிக்கை குழுவின் கருத்து கேட்பு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார் கனிமொழி. அந்த காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.